அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். விவோ இந்தியாவில் அவங்களுடைய Y சீரீஸில் மறுபடியும் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் விவோ Y90. விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை ரியல்மி C2க்கு காம்படிட்டராக கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுது. விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா இல்லை வேணாமா, இது அனைத்தையும் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். விவோ இந்தியாவில் அவங்களுடைய Y சீரீஸில் தொடர்ந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. விவோ Y12 பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். விவோ Y15 பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நேற்று நம்ம சேனலில் மோட்டோரோலா E6 பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோனில் குவாட் கோர் ப்ராசஸரை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம், மீடியாடெக் ஹீலியோ A22 பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு குவாட் கோர் ப்ராசஸர். இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். P22 அளவுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. A22 விட P22 தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். கேமிங்லையும் சரி, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி. ஸோ இந்த விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னா, விவோ பிராண்ட் கிட்ட இருந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வேணுன்றவங்களுக்கு இந்த விவோ Y90 கரெக்டாக இருக்கும். விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோனை இப்போ சிங்கிள் வேரியண்ட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. 2GB RAM 16GB இன்புட் ஸ்டோரேஜோட. இன்னும் சில நாட்களில் 3GB RAM 32GB வேரியண்ட்டை கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ட்ரிபிள் ஸ்லாட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோனில் விவோ பண்ணியிருக்க மிகப்பெரிய தவறு என்னன்னா, 2019 என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே பிராண்ட்ஸ்லாம் ஆண்ட்ராய்ட் பை அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுக்குறாங்க. ஆனால் விவோ இந்த விவோ Y90 ஆண்ட்ராய்ட் ஓரியோவை ஃபன் டச் OS 4.5 மேலே பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஒரு நெகட்டிவ்னு இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ரொம்ப வித்தியாசமெல்லாம் பண்ணிடலை. ஸ்டாண்டர்ட் கலர்ஸில் தான் இருக்குது, கிரேடியன்ட் கலர்ஸ்லையும் இல்லை. இப்போது பிளாக் கலர் வேரியண்ட்டு மார்க்கெட்டில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, நம்ம வாங்கிக்க முடியும். இன்னும் சில நாட்களில் கோல்ட் கலர் ஆப்ஷனும் நம்மளுக்கு கொண்டு வந்துடுவாங்க. விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கிடையாது, ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனை அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோனில் 6.2 இன்ச் HD+ டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா 19:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனை விவோ என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா ஹேலோ ஃபுல் வியூ டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெசல்ஸும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. என்ன டிஸ்பிளே பேனல் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா IPS LCD டிஸ்பிளே பேனல் பயன்படுத்தியிருக்காங்க விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோனில். இன்னும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சிங்கிள் ரியர் கேமரா தான் பயன்படுத்தியிருக்காங்க. 13 மெகாபிக்சல் அளவுக்கு கூட இல்லை, வெறும் 8 மெகாபிக்சல் அளவுக்கு f2.0 அப்பர்ச்சர் சைஸில். பேக்கில் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் நம்ம 1080p 30 fps அளவுக்கு எடுத்துக்க முடியும். போர்ட்ரேட் மோட், பனோராமா, டைம் லேப், ஸ்லோ மோஷன், பாம் ஷட்டர், ப்ரொஃபஷனல் மோட், இந்த மாதிரி எல்லா மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 5 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் பயன்படுத்தியிருக்காங்க f1.8 அப்பர்ச்சர் சைஸில். ஃப்ரண்ட்டுக்கு இன் டிஸ்பிளே ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரியல்மி C2 எடுத்துக்கிட்டோம்னா 5 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் தான் பயன்படுத்தியிருக்காங்க ரியல்மி C2லையும். ஆனால் டுவல் ரியர் கேமரா பயன்படுத்தியிருக்காங்க. 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார். ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரியல்மி C2ல தான் இந்த விவோ 90 விட பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 5 இருக்குது, டுவல் பேண்ட் வைஃபை இருக்குது, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இதெல்லாம் ஹோல்ட் பண்ண 4030 mAh பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சார்ஜரை பாக்ஸில் கொடுக்குறாங்க. மைக்ரோ USB கேபிள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ பிராண்ட்ஸ்லாம் அவங்களுடைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க. நோக்கியா பிராண்ட் மட்டும்தான் 3000 mAh, 2750 mAh அந்த மாதிரி பேட்டரிஸை பயன்படுத்துகிறாங்க. இப்போது என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்லாம் அதிகமாக வாங்குறவங்க யாராக இருப்பாங்கன்னா, ரொம்ப வயசானவங்க இல்லை ஒரு அங்கிள்ஸ், அவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேட்டரி லைஃப் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள்ஸை இவங்க ஃபோக்கஸ் பண்ணி என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நிறைய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்கன்னு கூட
சொல்லலாம். ஸோ இப்போ கடைசியாக விலை எடுத்துக்கிட்டோம்னா விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோனை 6990 ரூபாய்க்கு விவோவோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க போய் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இப்போது நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா, ஆண்ட்ராய்டு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ரியர் கேமரா தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது 7000 ரூபாய்க்குன்னு பார்த்தோம்னா இப்போ ரியல்மி C2 6000 ரூபாய்க்கு 2GB RAM 16GB வேரியன்ட் கிடைக்குது. ஆனால் இவங்க 2GB RAM 16GB வேரியண்ட்டையே 7000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டோம்னா 3GB RAM 32GB வேரியண்ட் வாங்கிக்க முடியும். ரியல்மி C2 அது. ரெட்மி 7 இருக்குது, அப்புறம் ரெட்மி Y3 நம்ம இன்னும் ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டால் வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் இந்தியாவில் விவோ புதுசாக கொண்டு வந்த விவோ Y90 ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லையா? இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் யாருக்கெல்லாம் விவோ பிராண்ட் பிடிக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.